ஹலோ ஆல், குட் மார்னிங். இட்ஸ் சாட்டர்டே மார்னிங். இன்னைக்கு ஸ்கூல் ஃபுல் டே ஒர்க்கிங். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டுக்கும் சேர்த்து மஷ்ரூம் பிரியாணியும் தயிர் பச்சடியும் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே லீவ் விட்டாலும் ரெண்டு பேர்த்தையும் வீட்டில் வச்சு மேனேஜ் பண்ணுறது அவ்வளோ லேசுப்பட்ட காரியம் கிடையாது. ரெண்டு குழந்தை இருக்கிற வீட்டில் எல்லா வீட்லேயும் நடக்கிற பிரச்சனை தான் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கொஞ்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் அரிது. ஸோ அவங்களுக்கு தெரியாமல் வீடியோ எடுக்கணும்னு ட்ரை பண்ணேன், பட் பார்த்துட்டாங்க. ஸோ அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் வாய்க்கா தகராறு ஆரம்பிச்சிச்சுன்னா அது முடியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். முடியறதுக்குள்ளார நம்மளே ஒரு வழி பண்ணிடுவாங்க. சின்ன வயசில் நானும் எங்கள் அக்காவும் இப்படி தான் சரியாக சண்டை போட்டுப்போம். பயங்கர அடிதடி சண்டையெல்லாம் இருக்கும். பட் அது எங்கள் அம்மாவோட வாய்ஸ் கேட்குற வரைக்கும், எங்கள் அம்மாவோட குரல் எங்கேயாவது கேட்டுச்சுன்னா ரெண்டு பேரும் அமைதியாகிடுவோம். சண்டை நடந்ததுக்கு அறிகுறியே தெரியாத மாதிரி ரெண்டு பேரும் நடிக்க ஆரம்பிச்சிடுவோம். பட் இந்த சண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான். அக்காவுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே நிறைய விஷயங்களுக்கு விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பிரிவுங்கிற ஒரு விஷயம் தாங்க வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருது.